சோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளிலும் கூட தேவ சமூகத்தில் வந்து கூடி ஆராதிக்கும்படியாக தேவன் தந்த அருமையான தருணத்துக்காக நாம் கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவர் கிருபை என்றும் உள்ளது. அதற்காக சோத்திரம் பண்ணுவோம். இந்த ஆண்டிலே இம்மட்டமாக தேவன் நம்மளை ஜீவனோடு பாதுகாத்து போஷித்து வழி நடத்தினார். அவருடைய கிருபையை நல்ல அருமையான சாட்சிகளாக சொன்னாங்க. கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். அது அவருடைய சுத்த கிருபை. பாதுகாத்தார், வழி நடத்தினார். இந்த ஆண்டின் நிறைவில் வந்திருக்கிறோம். வருஷத்தின் முடிவுக்கு நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த 2025ஆம் ஆண்டு முடிவிலே நம்ம வந்து கொண்டிருக்கோம். பலவிதமான உலகத்தின் உலகம் அழிந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த கடைசி நாட்களிலே நம்ம ரொம்ப கவனமாய் கர்த்தருக்காக வாழ வேண்டும். தேவன் கொடுத்த நேரங்களையும் சமயங்களும் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜெபிக்கிற ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். இது கடைசி காலம். கர்த்தருடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது. ஆகையினால் நாம் விழிப்புள்ளவர்களாக நாம் இருப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபையின் மேல் நின்று கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக தேவன் கொடுத்த அருமையான சந்தர்ப்பத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். வேதவசன தியான பகுதியாக யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசி. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 10ஆம் வசனம் 11ஆம் வாசி. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் செய்த முதல் அற்புதம். கல்யாண வீட்டிலே எல்லாம் அந்த ரசம் குறைந்து போன பிற்பாடு அற்புதம் செய்ய வேண்டும். தேவனுடைய அற்புதம், ருசியான அந்த ரசத்தை தேவன் நம்முடைய அற்புதத்தின் மூலியமாய் நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால ஓகே, இன்னும் கூட நீங்கள் அது தேவனுக்கு மகிமை உண்டாகும். அங்கே சொல்கிறாங்க, வாசி, அந்த பாயிண்ட் வாசிங்க. நல்ல ரசம். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை வைத்திருந்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. அல்லேலூயா. எவ்வளவு அழகான ஒரு கருத்துல. எல்லாரும் ஜனங்கள் திருப்தி அடைஞ்சிட்டாங்க. அது வரைக்கும் இந்த நல்ல ரசத்தை எங்களுக்கு கொடுக்காம, இந்த அற்புதத்தை செய்யாம, நீ நல்ல ரசத்தை வைத்திருந்தீங்களே, ஏன் மறைச்சிருந்தீங்க, வைத்திருந்தீங்க, இது எங்களுக்கு. அப்போ அதோடைய அர்த்தம் என்ன? அப்போ அவங்க முன்னாடி சாப்பிட்ட ஆகாரம் அவங்களுக்கு திருப்தியா இல்லை. அவங்க அதை சாப்பிட்டு மறுபடியும் தேவன் செய்த அற்புதமான அந்த ரசத்தை அவர் ருசிக்கும் போது அது ருசியா இருக்கு. அதுதான் அவங்களுக்கு திருப்தியா இருக்கு. உலகத்தில் எவ்வளவு அனுபவித்தாலும், எவ்வளவு திருப்தியா கிடைக்கக்கூடியதா இருந்தாலும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இருந்தாலும் அது திருப்தியானது அல்ல. தேவன் நமக்கு கொடுக்கிறது தான் திருப்தி. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்யாத வரைக்கும் அவர்கள் அந்த திருமண வீட்டில், கல்யாண வீட்டில் புசித்தார்கள். திருப்தி அடைந்தது போல அவர்கள் நடந்து கொண்டார்கள். அது அவர்களுக்கு திருப்தியாக கூட தோணினது. இருப்பினும் காலி ஆயிடுச்சு. பரிமாறத்துக்கு மீண்டும் அந்த ரசம் இல்லை, அந்த ஆகாரம் இல்லை. அதை சொல்றாங்க, ஆண்டவர் அந்த தண்ணீரை ரசமாக மாற்றுகிறார். ஆனால் முன்பு
அருந்தின அந்த ரசத்தை விட, ஆகாரத்தை விட, தேவன் அற்புதத்தின் மூலியமாய் கிடைத்த அந்த ரசம் அவர்களுக்கு திருப்தியா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு, மிகுந்த ருசியா இருக்கு. இதுதான் உண்மை. இந்த உலகத்தில் நாம் எவ்வளவாய் நமக்கு திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு கிடைத்தாலும் அது நமக்கு நிறைவானதல்ல, அது திருப்தியானதல்ல, அது நிரந்தரம் இல்லை, அது நிலை இல்லாதது. இதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் கொடுப்பதுதான் நிரந்தரமானது, அது ருசியானது, அது மகிழ்ச்சியை தரக்கூடியது, அது சந்தோஷத்தை தரக்கூடியது, அது ரசம் என்ற மகிழ்ச்சி, இளைப்பாறுதலை தரக்கூடியது, அது நிலையானது. இந்த உலகத்திலே நமக்கு எவ்வளோ சொத்து சுகம் வேலையின் மூலமா, இப்போ நம்ம வேலைக்கு எதுக்கு போகிறோம்? வேலைக்கு சொல்லுங்க. நல்லா சம்பாதிக்கணும், நல்லா வாழணும், நல்லா இருக்கணும், 4 பேர் மத்தியில் கௌரவமாக இருக்கணும், நல்ல சொத்து சேர்க்கணும், நல்ல வீடு கட்டணும், நல்ல வசதியாக இருக்கணும், நல்ல கார் வாங்கணும், நல்ல பங்களா வாங்கணும், நல்ல வசதியாக இருக்கணும், அதில் திருப்தி. ஆனால் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் தான் திருப்தி. அதெல்லாம் நிலையானது அல்ல, நிலை இல்லாதது, நிரந்தரம் இல்லாதது, அது தற்காலிகமானது. எது? மனிதனால் உருவாக்கப்பட்ட ரசம் அது ருசியும் தரக்கூடியதா இல்லை, அது திருப்தியாக இருந்தாலும் அது திருப்தியை தரக்கூடியதா இல்லை. ஆனால் தேவன் இது வரைக்கும் இந்த ருசியான ஆகாரத்தை மறைத்து வைத்தீங்களே. மறுபடியும் அந்த பாயிண்ட் வாசிங்க சிஸ்டர், ரொம்ப அருமையான பாயிண்ட். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து, நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். அப்போ அது ருசி குறைந்தது, அது ருசி இல்லை. மனுஷன் உருவாக்குனது ருசி இல்லை, தயாரித்தது ரசம் ருசி இல்லை, அது திருப்தி இல்லை, அது வாழ்க்கைக்கு போதுமானதல்ல. நீ ஆனால் அங்கே ஏசாமி பார்த்தாங்க, அவர்கள் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்க? அது அப்புறம் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. அல்லேலூயா. இயேசு நல்லவருங்க, அவர் நல்லதுதான் கொடுப்பாரு. ஒரு நாளும் சங்கடப்படுத்த மாட்டாரு, தீமையான ரசத்தை கொடுக்க மாட்டாரு, தீமை செய்ய மாட்டாரு. நல்ல ரசம். சங்கீதக்காரர் சொல்றாங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யணுமா? ருசித்து பாரு. நீ வாழ்க்கையில நீ நல்லவரை ருசிக்கல, நல்ல ரசத்தை நீ இது வரைக்கும் குடிக்கல, அவர் நல்லவர் என்பதை நீ ருசித்து பார்க்கல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் நல்ல தெய்வம். அவர் தீமை செய்கிறவர் அல்ல, உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்கிறவர் அல்ல, உன்னை வேதனைப்படுத்தி, உன்னை துக்கப்படுத்தி, உனக்கு வியாதியை தந்து, உனக்கு வறுமையை தந்து, தரித்திரத்தை தந்து, வறட்சியை தந்து கெட்ட ரசத்தை கொடுக்கிறவர் அல்ல. அவர் நல்லவர், அவர் நல்லவர் என்பதை நீ ருசிக்கணும். எங்க வந்து? ஆலயத்தில் வந்து ருசிக்கணும். நீ தேவ சமூகத்தில், நான் வந்து சில சமயத்தில் வேலையோடு ஒரு பலவீனத்தோடு வந்து உட்காருவேன். தேவ சமூகத்தில் உட்கார்ந்த உடனே பலன் கிடைக்கிறது. தேவ பிரசனத்தை நான் இந்த இடத்துல உணர்றேன். தேவன் மகிமை உண்டாதாக. தேவனுடைய ஆலயத்துல மகிமை இருக்கிறது, தேவன் வாசம் பண்ணுகிறார், தேவனுடைய பிரசனை இருக்கிறது. அவர் வாசம் பண்ணுகிறத நம்ம உணரலாம். நமக்குள்ள உண்டாகிற மாற்றம், நல்ல ரசம், மகிழ்ச்சி. தேவ சமூகத்தில் வந்தால் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. நம்ம தேவ சமூகத்தில் வந்துட்டு சும்மா போல, நம்ம தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்தாலே நமக்கு என்ன ஆகுது? நம்முடைய துக்கங்கள் மாறுகிறது, நம்ம வேதனை மாறுகிறது, நம்முடைய கஷ்டங்கள் மாறுகிறது, நம்முடைய சூழ்நிலைகளை தேவன் மாற்றுகிறார், நம்முடைய வறுமைகளை மாற்றுகிறார், நம்முடைய தரித்திரம் மாறுகிறது. நம்ம தேவன் சமாதானத்தோடு நம்ம நடத்துகிறார். நான் கொடுக்குற சமாதானம் இந்த உலகம் கொடுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. அப்போ இதுதான் உண்மை. தேவனுக்கு மகிமையுண்டாத. நான் கொடுக்குற சமாதானத்தை இந்த உலகம் கொடுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது என்று சொல்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. இது தேவன் கொடுக்குற நல்ல ரசம், திராட்சை ரசம், மகிழ்ச்சி. அவர் கொடுக்கறது உலக பிரகாரமாய் கொடுக்குற ஆசீர்வாதம் அல்ல. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? சர்ச்சுக்கு போனாக்கா, ஆண்டவரை தேடினால், இங்கே கொஞ்சம் கவனிங்க, எனக்கு டிஸ்டர்பாக இருக்கு. சர்ச்சுக்கு போனால் அங்கே போனாக்கா நிறைய நன்மை கிடைக்கும், பணம் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல புடவை தருவாங்க,
நல்லா அது கொடுப்பாங்க, இதை கொடுப்பாங்க, ஆண்டவர் தேடினா நல்லா வீடு கிடைக்கும், நிலம் கிடைக்கும். ஆண்டவரை தேடத்தில் தேவனை வந்து இப்படிப்பட்ட எண்ணத்தோடு தேடுறாங்க. தேவனுக்கு மைமுண்டாவதாக. அந்த அந்த கல்லெடுத்து தேவனுக்கு மைமுண்டாவதாக. ஆண்டவரை தேடிக்கிறதுக்கு அழிவில்லாதது பொக்கிஷம் தேவன் நமக்கு தெரிகிறார். தேவன் என்ன தராரு? அழிவில்லாது. இது எல்லாமே அழிவு உள்ளது, நிலையற்றது, நிரந்தரமற்றது. தேவனுக்கு மைமுண்டாவதாக. அழிவில்லாதது ரசம், நல்ல ரசம். அவர் நல்லவராக இருக்கிற அப்படின்னால தான் என்ன செய்கிறாரு? நல்ல ரசத்தை தராரு. அவர் நல்லவர். உன் குடும்பத்தை வாழ வைப்பார், உன் பிள்ளைகளை பாதுகாப்பார். உனக்கு அவர் நல்லது தான் செய்வார். அவர் என்ன செய்ய மாட்டார்? ஒரு நாளும் தீமையை கெட்டதை செய்ய மாட்டார், தீமை செய்ய மாட்டார். எனக்கு மட்டும்தான் கஷ்டம் வருது, அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, அந்த குடும்பம் நல்லா இருக்கு, அந்த சிஸ்டர் நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் எந்த கஷ்டமே இல்லை, ஏன் ஆண்டவர் என்னை இப்படி பாடுபடுத்துறாருன்னு சிலர் புலம்புறாங்க. ஆண்டவரை வந்து கேள்வி கேட்குறாங்க. எனக்கு ஏன் மகிழ்ச்சி இல்லை? உனக்கு மகிழ்ச்சி இருக்குது. நம்ம விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணலாம். அவர் நல்ல ரசத்தை வைத்திருக்கிறார். அதை வாங்கி குடிக்கக்கூடிய தகுதி நமக்கு இருக்கணும். மகிழ்ச்சி அவர்கிட்ட இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. அதை நம்மத்தான் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாவபாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள். நீ வர வேண்டும், வந்தால் தானே கிடைக்கும். சில சொல்லுவாங்க, பணம் தேவைக்காக யார்கிட்ட ஏதாவது உதவி கேட்பாங்க. சரி, நான் 10 மணிக்கு வா, உனக்கு நான் தரேன் அப்படின்வோம். அப்போ நம்ம அங்கே போனால் தானே கிடைக்குது. ஒரு சாதாரண உலக மனிதன்கிட்டயே நம்ம உலக பிரகாரமான அழிவுக்குரிய ஆசீர்வாதத்தை பிரயாசப்படுறோம். இந்த இடையில ஒருத்தர் 1000 ரூபா தரேன், அதுக்கு ரேஷன் கல்லு தரேன், எதிரியோ ஆஃபீஸ் தரேன்னா எல்லாம் விடிய நைட்டே போய் தங்கிட்டான். அதை எத்தனை பேர் செத்து போனோம். அழிவுக்குரிய ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு முக்கியத்துவம் தரோம், இம்பார்ட்டன்ட் தரோம், முக்கியத்துவம் தரோம், காத்திருக்கிறோம், நைட்டே போய் தங்கிடுறோம். ஆனால் ஆண்டவருடைய அழிவில்லாத ரசம், திராட்சை ரசம், மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், மன நிம்மதி, உன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு, உன்னை விட்டு போகாத பங்கு, நிலையானது, நிரந்தரமானது, நிலையான பரலோக ராஜ்யம், பரலோகத்தினுடைய பொக்கிஷம், நிலையானது, அழிவில்லாததை நீ பெற வேண்டும் என்றால் நாம் எவ்வளோ முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ட் தரணும், எவ்வளோ முக்கியத்துவம் தரணும். அலட்சியமாய் நம்ம ஆண்டவரை தேடக்கூடாது. எத்தனையோ பேர் ஆண்டவருடைய நல்ல ரசத்தை பெற்றுக்கொள்வதற்கு அலட்சியம் காட்டும். அது பெற தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறோம். வராமல் போயிடுறோம், ஆலயத்துக்கு போகிறதில்லை. அங்கே போனால் தான் உனக்கு அந்த இப்போ ஃபைனான்ஸ் கேட்குறான், ஒரு லோன் வாங்கினான், எத்தனை முறை அலைய விடுறான், வேணும்னு அலைய விடுவான். அதை நம்ம சோர்ந்து போகாமல் பிரயாசப்படுறோம். ஆனால் அழிவில்லாத ராஜ்யம், அழிவில்லாத பொக்கிஷம், அதுக்கு நம்ம இன்னும் முக்கியத்துவம் தரோம். எவ்வளோ ஒரு ஜாக்கிரதையாக இருக்கிறோம். தாவீது சொல்றா, ஆலயம் திறக்கிறதுக்கு முன்பதாகவே என்ன செய்கிறாரு? வாசலில் நின்று காத்திருந்தாங்க. நான் சொல்ல, பைபிள் சொல்லுது, ஆலயம் திறக்கிறதுக்கு முன்னாடியே காத்திருந்தாராம். அப்போ நம்ம எப்படி இருக்கும்? ராஜா, ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்கிற ஒரு ராஜாவுக்கு அவன் ஆலயத்துக்கு அவன் நினைச்சா பாஸ்டர் போய் ஒரு கூட்டம் போய் அரண்மனையில் வந்து ஆராதிங்கன்னா யாரும் ஆராதிக்கிறது இருக்க முடியுமா? அரண்மனையிலே தேடுவதில்ல. உண்மையான ரசம், மகிழ்ச்சி, நல்ல ரசம் உனக்கு வேணும்னா, உனக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் வேணும்னா, சமாதானம் வேணும்னா, நீ ஆலயத்தை தேடி வர வேண்டும். அவன் அரண்மனையில் இருந்திருக்கலாம், வீட்டில் இருந்திருக்கலாம், அவனுடைய மந்திரிகள் எல்லாம் வந்து கூடி இங்கே உட்காரு ஆராதி, முழங்கால் போடு, ராஜாவுடைய கட்டளை யாராவது மீற முடியுமா? நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், நீ எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும், தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது. நாம் சாதாரண மனிதர்கள். வேதம் சொல்லுகிறது, அவருடைய சமூகத்துக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கழுவோம் வாருங்கள். அவருடைய ஆலயத்தில் ஒரு பணிவோடு பணிந்து ஆலயத்தில் இருமாப்பா அப்படி நிற்க முடியுமா? ஆலயத்தில் நான் நாகாலாந்து ஒரு கன்வென்ஷனில் நான் பார்த்தேன். நாகாலாந்து நாட்டிலேருந்து வந்திருக்காங்க, தெரியுங்களா? நாகாலாந்து லுங்கி போல கைட்டுப்பாங்க, கொஞ்சம் அவங்க ஆலயத்துக்கு நம்மளே இப்படி தான் வருவோம் ஆலயத்துக்கு. ஆனால் அவங்க இப்படி தான் வராங்க. எனக்கு ரொம்ப அதை பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம அந்த அளவுக்கு படியாக விட ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம கனம் பண்ணலாமே.
அந்த பணிவெல்லாம் வேணாம். சிலர் வந்து நடிப்பாங்க, ஐயா சோத்திரியா அப்படின்வா. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் நேரத்தோடு ஆராதிக்கணும், பைபிள் வாசிக்கணும், ஆலயத்தை ஆண்டவருடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் தரணும். பிள்ளைகளை வந்து பாட சொல்லி குடும்பத்தில் கூப்பிட்டு உட்கார வைக்கணும். என்ன செய்யணும்? கூப்பிட்டு உட்கார வைக்கணும். சோத்திரம் பண்ணுறாங்க, வாய்ப்பு சோத்திரம் ஜெபம் பண்ணிடணும். அந்த பணிவை ஆண்டவர் எதிர்பார்க்குறேன். அதான் பணிந்து ஒரு பணி ஆண்டவருடைய முன்பாக என்ன செய்யணும்? ஒரு பணிவோட விட்டுருமா பரவாயில்ல விட்டுருமா பணிவு. அதாவது சின்ன பசங்களை விட்டுருங்க. பைபிளில் கிருக்காமா தப்பு இல்லை அது. என்ன மாதிரி தப்பு பண்ணுறது? நீ பைபிளில் கிருக்கூட உண்டாதாங்க, வேணாலும் கொடுக்காது கொடுங்க. ஒரு பணிவு இருக்கணும். என்ன இருக்கணும்? பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு, அதை முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். நம்ம ஜெபத்தை கேட்கப்படணும். அவர் மகிழ்ச்சியான திராட்சை ரசத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும், உனக்கு மன அமைதி கிடைக்கும். உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். யாபேசனுடைய எல்லையை பெரிதாக்குவது போல உன் எல்லைகள் பெரிதாக்கப்படும், உன் ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீ ஆண்டவரை பணிவோடு தேடினால் நல்ல ரசத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதை கொடுக்க நம்ம ஆலயத்துக்கு வரணும். ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். என்ன சொன்னாரா? அது எப்படி அசல் முழுசா சொல்லுங்க. அது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவும் வாருங்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்வது மகிழ்ச்சியா இருந்ததாம். அப்போ ஆலயத்துக்கு போவது தான் மகிழ்ச்சி. அவரை தேடி போனோம். அவரை தேடி போனா வருத்தப்பட்டு போகும்போது எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள். அவரிடத்துல வந்தால் கிடைக்கும். வராமலேயே இதுனா கொரியரா இங்கேருந்து பாஸ் பண்ணி ஐயா அவருக்கு சுகத்தை அனுப்பிவிடுங்க, அவருக்கு ஒரு 1,00,000 கடனாக்கு தாங்க அனுப்பிச்சி விடுங்க. இன்னும் கொரியர் சர்வீஸ் இங்கே ஆண்டவரை தேடி வந்தால் எல்லாம் கிடைக்கும். இன்னைக்கு அநேக கொரியர் சர்வீஸ் போல் தான் இருக்குது. தேவனை நம்ம ஜெபிக்கணும், தேடணும், உபவாசம் போடணும், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். கர்த்தர் செய்ய திருப்தி. இந்த உலக காரியத்தில் நம்ம திருப்தியாக இருந்துடக்கூடாது. திருப்தி படுத்தவே முடியாது. அப்படித்தானே? மனசில் திருப்திப்படுத்த முடியுமா? திருப்திப்படுத்தவே முடியாதுங்க. யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. இந்த வாழ்க்கையில் யாரையும் நம்ம திருப்திப்படுத்த முடியாது. திருப்தி இல்லாத வாழ்க்கை தான். தேவ மகிமையை வெளிப்படுத்த அவர் மேல் விசுவாசம் வைக்க, இது விசுவாசம். இந்த வசனத்தினுடைய அடிப்படை என்னது? விசுவாசம் வைக்கத்தான் திருப்தியாக இருக்கணும். தேவன் அடுத்தபடியாக நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திருப்தி. கர்த்தருக்கு பயப்படுகிறது என்ன திருப்தி? இந்த உலக திருப்தி இல்லை. உலக பிரகாரமாக பணம், நல்ல வசதி, நல்ல திருப்தியான ஆகாரம், குறைவில்லாத வாழ்க்கை, நல்ல நல்ல காரு, பங்களா, பைக்கு, விதவிதமான நகை, பொருளாதாரம், பணம், கோடிக்கணக்கான பணம் நமக்கு திருப்தியை தராது. இதெல்லாம் அழிவுக்குரியது. ஒரு நாள் அழிந்து போகும், இல்லாமல் போகும். நம்ம மறிக்கும் பொழுது இங்கேருந்து போகும்போது ஒன்றுமே கொண்டு போக போகிறதில்லை. மனசு வெறுமையாக வந்தால் வெறுமையாக போகும். பிரசங்கி சொல்ல வானத்தில் சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயையே, எல்லாம் மாயை. இது நமக்கு திருப்தியானது அல்ல. ஆனால் நீதிமொழிகள் 19:23 சொல்றார், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திருப்தி. நீ கர்த்தருக்கு பயப்படணும். எப்படி செய்யணும் பாத்தீங்க? கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. ஆமா, கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுதல் முதல்ல என்ன செய்யணும்? தெய்வ பயம். இங்க கவனிங்க. கர்த்தருக்கு பயப்படணும். நம்ம ஆராதிக்கும் போது, பாடும் பொழுது எப்படி அவருக்கு பயப்படணும். வேற எந்த மனசுக்கும் பயப்படணும். இப்போ அப்பாவுக்கு சிகரெட் பிடிப்பானா? ஒரு தகப்பன் முன்னாடி ஒரு சிகரெட் பிடிச்சி நிற்பானா? ஒரு குடிப்பானா? சாராயம் பிராந்தி குடிப்பானா? அப்போ ஏன் பயம்? பாவம் செய்யக்கூடாது. அப்பால அப்போ நம்முடைய சர்வ வல்லமுள்ளதான தேவன், நம்மளை படைத்தவர் தகப்பன், அப்பா. அப்போ அவருக்கு முன்னாடி நம்ம எப்படி பயப்படணும்? கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது, பொய் பேசக்கூடாது. நீர் என்னை காண்கிற தேவன். கர்த்தருக்கு பயப்படணும், பயந்து ஆராதிக்கணும், பாடணும், ஆண்டவரை தேடணும், பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும். யாரோ எப்படியான்னு நம்ம வாழக்கூடாது. நம்ம கர்த்தருக்கு பயப்படுதல். அதை தான் அவர் கேட்குறார். நீ ஆண்டவரை பயந்து ஆராதிக்கணும், பயபக்தி இருக்கணும். நம்ம பேச்சு கூட ரொம்ப கவனமாக பேசணும்.
தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறதுக்கு பயத்தோடு போகணும். பயத்துடனே சேவிங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். நீ ஆண்டவரை பயத்துடனே சேவிக்கணும். நீ ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிறாய், உன்னை படைத்தவரை சேவிக்கிறாய். இந்த உலகத்தை படைத்தவர் அவர், உன்னை படைத்தவர் அவர். அவருக்கு பயந்து நம்ம சேவிக்கணும். பயத்துடனே கர்த்தரை சேவி, நடுக்கத்துடனே நடங்கணும். தேவ சமூகத்தில் நடுக்கத்தோடு ஆராதிக்கணும். அலட்சியமாய் அசால்ட்டா ஆராதிக்க கூடாது. நடுக்கத்தோடு நம்ம தேவனை ஆராதிக்கக்கூடியவராக இருக்கணும். அல்லேலூயா. வாசிங்க வசனத்தை. கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. ஜீவனுக்கு ஏதுவானது. நீ ஜீவனோட இருக்கிறன்னா நீ பயப்படணும். துணிகரமா வாழக்கூடாது. ஜீவனை கொடுத்தது தேவன், உன்னை உயிரோட வைத்திருக்கிறது பெரிய பாக்கியம். ஜீவனுக்கு ஏதுவானது. நானும் என் வீட்டாரோட கர்த்தரை சேவிக்கணும், குடும்பமா ஆண்டவர் ஆராதிக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. உன் உயிர் போகாது, உன்னை பாதுகாப்பார், உன் குடும்பத்தை பாதுகாப்பார், உன் ஜீவனை பாதுகாப்பார். ஜீவனுக்கு ஏதுவானது. உன்னை எந்த அழிவும் உன்னை நெருங்காது. அல்லேலூயா. யாரும் உன்னை அழிக்க முடியாது. மரணம் உன்னை ஆட்கொள்ளாது, வியாதி உன்னை ஆட்கொள்ளாது, கடன் பிரச்சனை, மன அழுத்தங்கள் உன்னை ஆட்கொள்ளாது. மன அழுத்தத்தினால, குழப்பத்தினால, வேதனையினால அநேகர் தற்கொலை செய்து கொள்றாங்க, தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்றாங்க, மரணத்தை தானே முடிவு பண்ணி எடுத்துக்கொள்றாங்க, ஜீவனை அழித்து கொள்றாங்க. உன் ஜீவன் காக்கப்படும், நீ ஜீவனோட வைப்பார். அப்போ நீ கர்த்தருக்கு பயப்படுதான் ஜீவனுக்கு ஏதுவானது. எல்லாமே மாறும். உன்னை ஜீவனோட வைப்பார். உன் ஆயுசு நாட்கள் பெருகும். எசேக்கியாவுடைய ஆயுசு நாட்கள், ராஜாவினுடைய ஆயுசு நாட்கள் 15 வருஷம் ஆயுசு நாட்கள் கூட்டி கொடுத்தார். அவருக்கு உருவாக்கி தந்தார். அவனை வாழ வைக்கிறார். நீ வாழ்வது கர்த்தருடைய கிருபை. நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஜீவனுக்கு ஏதுவானது. கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஜீவனுக்கு ஏதுவானது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்படிதானே? கர்த்தருக்கு பயப்படணும். நீ ஆண்டவர் பயந்து ஆராதிக்கணும். ஆண்டவர் பயந்து ஆராதிக்கணும். ஆண்டவருக்காக வாழணும். பயத்துடனே ஆராதிக்கணும். தேவனுக்கு பயப்படணும். நம்முடைய வாயில், வார்த்தைகள், இருதயத்தின் தியானமெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதான்னு பார்க்கணும். பரியாசங்கள், வீண் வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பயம் இல்லாமல் துணிகரமாய் வாழ்கிற வாழ்க்கை அல்ல. இது என்னை தேவன் காண்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன். என் ஜீவன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், என் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், என் குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், என் சொத்துகள், ஆஸ்திகள் இந்த உலகத்திலே நான் வாழ்கிற காலமெல்லாம் நான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், என் ஜீவன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படணும். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உன்னோட நீ கர்த்தருக்கு பயந்து வந்தால் அவர் உன் கூட இருப்பார். அவர் நம்மளை விட்டு விலகி போயிட்டார்னா ஜீவன் மட்டும் இல்லை, எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். நம் தரித்திரப்பட வேண்டியதாக வரும். நம்ம ஐஸ்வர்யங்கள் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். ஜீவனை பாதுகாக்க தேவன் வல்லவராக. யோபுடைய ஜீவனை பாதுகாத்தான். அந்நிய கண்களால் அல்ல, என் கண்களால் என் மீட்பரை நான் பார்ப்பேன். எனக்கு உண்டான எல்லாமே அழிந்து போனாலும் என் ஜீவனுக்கு அழிவுகள் வரக்கூடியதா இருந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்களால் அல்ல, என் கண்களால் நான் காண்பேன். ஏனென்றால் யோபு பற்றி என்ன சொல்லப்படுகிறது? அவன் சன்மார்க்கனும் உத்தமனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். நீ தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலக வேண்டும். அதில் தான் திருப்தி அடையணும். உலக காரியங்கள், அழிவுக்குரிய காரியத்தை திருப்தி இல்லை. தேவனுக்கு பயப்படுதல திருப்தி. பொல்லாப்பு விட்டு விலகிறவனாய் இருக்க வேண்டும். பாவத்தை வெறுக்கிறவனாய் நாம் இருக்க வேண்டும். தேவன் யோபுடைய ஜீவனை தேவன் காத்தார். ஜீவனுக்கு ஏதுவானது. வாசி அந்த சங்கீதத்தை. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. வியாதி உன் ஜீவனை அழிக்காது. கடன் பிரச்சனை உன்னை கொல்லாது, அழிக்காது. உன் குடும்பங்கள் பாதுகாக்கப்படும். எத்தனையோ குடும்பங்களை பார்க்கிறோம். கோடிக்கணக்கான குடும்பத்தினால மன அழுத்தத்துக்கு ஆளாகி என்ன செய்யறாங்க? குடும்பமா என்ன செய்யறாங்க? விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஜீவனை அழித்துக் கொள்கிறார்கள்.
உன்னை பாதுகாப்பது தேவனுக்கு பயப்படுதல். நீ கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது யோபுவை தேவன் ஜீவனோடு வைத்தது போல, அவன் இழந்ததெல்லாம் தந்தது போல, நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம் என்றால், ஆண்டவரை உண்மையாய் தேடுவோம் என்றால், ஆண்டவரை உண்மையாய் ஆராதிப்போம் என்றால் ஜீவனுக்கு ஏதுவானதாக இருக்கும். உனக்கு ஜீவனை தருவார். நீ இழந்ததெல்லாம் தருவார். அப்படிதானே? அவன் இழந்தது எல்லாம் ரெட்டிப்பாக தந்த யோபுக்கு எல்லாம் ரெட்டிப்பாக கொடுத்தாரு, டபுளாக கொடுத்தாரு. உனக்கு தரமாட்டாரா? அவன் தரணும்னா கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அது ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கும். நீ இழந்தவைகளை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருக்கு பயப்படுது. அந்த வாசிங்க அப்படியே. அவன் கர்த்தருக்கு பயப்படுது ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. வசனத்தை ஒரு வசனம் போதும். இந்த சத்தியத்தின் பிரகாரம் ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவனுடைய பிள்ளைகள் உண்மையான ஒரு கிறிஸ்தவனா இந்த ஒரு வசனத்தை பின்பற்றணும். மீண்டும் கூட நான் வாசிக்க சொல்றேன். மறுபடியும் வாசிக்க. கர்த்தருக்கு பயப்படுதல். ஒரு உண்மையான கிறிஸ்தவன்னா யாருக்கு பயப்படுறானோ இல்லையோ, சிலர் மரணத்துக்கு பயப்படுவான். கடங்காரம் வந்து கேட்க போறான்னு கதவு சாத்திக்குவான், இல்லைன்னு சொல்லணும். உலகத்தில் எல்லா காரியத்துக்கும் பயப்படுவான். ஆனால் ஜீவனுள்ள தேவனுக்கு பயப்படுறதில்லை. நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன் சொல்றாங்க. ஆகார்தானே? நீர் என்னை காண்கிற தேவன். அவருடைய பார்வையில் நம்ம தப்பவும் முடியாது. நம்ம மனம் விருப்பம் போல வாழ்ந்துட்டு பரலோகத்துக்கு போயிட முடியாது. இந்த ஒரு வசனத்தை நம்ம கடைபிடிச்சாலே போதும். இதுல திருப்தியா அடையணும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. நீ ஜீவிக்கணும்னா, நீ வாழணும்னா, உன் குடும்பம் வாழணும்னா, உன் பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும்னா, நீ ஆயுசு முழுதும் இந்த உலகத்தின் முடிவு பறிந்து சகல நாட்களும் ஆண்டவர் உன் கூட இருக்கணும், நீ அவரோட இருக்கணும்னா நீ கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் நீ அடையணும். எத்தனை பேர் அடைந்திருக்கணும்? எத்தனை சபையில் அடைந்திருக்கணும்? எத்தனை கிறிஸ்தவர் நான் அடைஞ்சிட்டேன், நான் கர்த்தருக்கு பயப்படுறேன், நான் யாருக்கு பயப்படணும் இல்லையோ, நான் பாவம் செய்வதில்லை, கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, துணிகரமாக நான் ராபோஜனம் எடுக்கிறதில்ல, மற்றவங்களுக்கு கெடுக்கிறதில்ல, அடுத்த குடும்பத்தை நான் கெடுக்கிறதில்ல, யாரையும் நான் குறை பேசுறதில்ல, மற்றவங்களை நான் குற்றப்படுத்துறதில்லை, யாருக்கு விரோதமாக நான் எழும்புறதில்லை, நான் ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறேன், நான் பாவம் செய்வதில்லை, நான் ஆண்டவருக்கு பயந்து அவரை என்னை பார்க்கிறான்னு நான் பயத்தோடு வாழ்கிறேன். என்னது? அதை அடைந்திருக்கிறோமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் கர்த்தருக்கு பயப்படுது ஜீவனுக்கு ஏதுவானது, நான் அதை அடைந்திருக்கிறேன், நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன், நான் கர்த்தருக்கு பயப்படுறேன். யோபு பழைய ஏற்பாட்டு மனுஷனுக்கு ஆண்டவர் சாட்சி சொல்கிறாரு. நான் சாட்சி சொல்லக்கூடிய நிலைமையில நான் இருக்கிறேன், நான் தகுதியானவன் சொல்ல முடியாது, நான் அடைந்தாயிற்று. உலகத்தில் அப்போ பவுல் சொல்றார், நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேர்வு என்று எண்ணாமல் என்ன செய்கிறான்? அதை பெற்றுக்கொள்ள முடியாது, அதை அடைய முடியாது, ஆசையாக தொடர்கிறேன். நம்மளால சொல்ல முடியாது நான் பரிசுத்தத்தை நான் அடையலை, தெய்வ பயத்து ஆண்டவருக்கு பயந்து வாழ்றது அதை ஒன்றும் அடையலை, விசுவாச ஜீவித்தை அடையலை, தெய்வ பயத்தை அடையலை, ஆண்டவருக்காக வாழணும்னு பொருத்தனம் பண்ணனா அதை முழுசாக நான் அனுபவிக்கலை, அடையலை. அதை அடையணும், அனுபவிக்கணும். இல்லைன்னா என்ன செய்யணும்? அப்போ சொன்ன போல என்ன சொன்னோம்? நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேர்வு என்று எண்ணாமல் நான் எதை பெற்றுக்கொள்ள முடியாது ஆசையாய் தொடர்கிறேன். ஆசைப்படுறேன், நான் பிரயாசப்படுறேன், நான் அடையணும்னு ஆசைப்படுறேன். சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல தேவ பக்தியா கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானதை அடைகிறேன். நான் அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், ஆசைப்படுறேன். ஆசையாவது படுறோமா, பிரயாசப்படுறோமா? ஐயோ நேரத்தோடு நான் ஆண்டவரை ஆராதிக்க முடியல, வீட்டு ஜபம் இல்லை, சோத்திர ஜபம் இல்லை, வேலைக்கு போகும்போது அரைகுறையாக ஜெபிச்சுட்டு போகிறேன், பைபிள் வாசிக்கிறது இல்லை, ஆசைப்படுறேன். ஆசையாவது படுறோமா? ஆலயத்தில் 9 மணிக்கு ஆராதனையா, 8 மணிக்கு ஆராதனையா, ஒரு 8 மணிக்காவது போகிறேன். நான் ஒரு ஆசையாவது போகிறேன். உன் ஆசைகள் நிறைவேற்றுவார்ல. அப்போ நம்ம ஆசைகள் ஏன் நிறைவேற மாட்டுது?
நம்ம ஏன் கடினமான பாதைகளை போகிறோம்? அவர் ஆசை இதுதான் ஏன் போடுறாரு. நம்மகிட்ட சொத்தையும் நம்மளுக்கு கோடிக்கணக்கான சொத்தை, நம்ம கோடிக்கணக்கான பணத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கல. காணிக்கப்பட்டியில் வந்து அள்ளியில் வந்து கொட்டுங்கன்னு எதிர்பார்க்கல. அவரே ஆசை அது இல்லை. ஒரு பாட்டுக்குள்ள வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர, அப்படிதானே? அவரை தவிர எனக்கு வேற ஆசை இல்லை ஆண்டவரே. இந்த உலகத்தில் வாழ ஆசை இல்லை, இந்த உலகத்தில் சொத்து சேர்க்க ஆசை இல்லை, கோடிக்கணக்கா நகையும் பணத்தையும் வைடூரியத்தையும் சேர்க்க எனக்கு ஆசை இல்லை. உம்முடைய நீ வேறொரு ஆசையில் இயேசு ராஜா உம்மை தவிர எனக்கு வேற ஆசை வேணாம் ஆண்டவரே. உம்முடைய பரலோகத்தில் எனக்கு கொண்டு போய் சேருங்க, எனக்கு அந்த ஆசை போதும். நம்ம அவரே ஆசையா இன்னொரு பாடுங்க, ஆசிக்குதென் உள்ளம் இயேசுவே உமக்கா ஆத்துமனே சென்னீரே ஆதர மீதெங்கும் வேறொரும் காண்கீழே ஆதரவளிப்பவர். ஆசிக்குது என் உள்ளம் ஆசிக்குது ஆண்டவர், ஆசைப்படுற ஆண்டவரை. ஆதர மீதெங்கும், ஆதர அளிக்கக்கூடியவர் நீர், ஆறுதல் அளிக்கக்கூடியவர் நீர், ஆதரவு தரக்கூடியவர் நீர், நடத்தக்கூடியவர் நீர், என் தேவைகளை சந்திக்கக்கூடியவர் நீர். அதில் எனக்கு திருப்தி போதும். உண்மை மாத்திரம் நான் ஆசைப்படுறேன். இந்த உலகத்தில் எனக்கு வேற ஆசையே வேணாம். மணிக்கணக்காக ஜெபிக்கணும், மணிக்கணக்காக காத்திருக்கணும். இயேசுக்காக வாழ்வதே ஒரு ஆசை தான். வாசிங்க வசந்த. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து. பாருங்க, நீ அதை அடைந்தாதான் திருப்தி. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, நீ அதை அடைந்தா தான் திருப்தி. இன்னைக்கு திருப்தியே இல்லை, எதுவும் இல்லை, அது இல்லை, சாப்பாடு இல்லை, வறுமையாகுது, பிரச்சனையாகுது, குழப்பமாகுது, நல்ல வேலை இல்லை, நல்ல வருமானம் இல்லை, வீட்டில் நல்ல பொருட்கள் இல்லை, நிம்மதியே இல்லை, துக்கமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, பைத்தியம் பிடிக்கிறா போல இருக்குது, குழப்பமாக இருக்குது. நீ கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தா தானே அதெல்லாம் அடைய முடியும். நீ அதை அடைந்தவன் என்ன செய்ய? அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து. அதை அடைந்தாதான் திருப்தி அடைய முடியும். நீ ஆண்டவருக்குரிய ஆசீர்வாதங்களை நீ அடையாமல் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தால், அவருடைய ஐஸ்வர்யங்களை அறியாத காரியங்கள், நித்திய ராஜ்யத்தை குறித்து ஆசைப்படாமல் அவர் விரும்புகிறது போல என் இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீது ஆண்டவர் சொல்றார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆண்டவர் என்னை பார்த்து சொல்ல முடியுமா? என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்ல முடியுமா? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதை அடைந்தவன் தான் என்ன செய்வானா? அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். நல்லா கவனிங்க. விடுங்கப்பா, விடுங்க. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். நல்ல வார்த்தை, நிலைத்திருப்பான். இன்னைக்கு எத்தனையோ பேர் பூமியில நிலைத்தில்லை, குடும்பங்கள் சில விஷயத்துல நிலைத்தில்லை. நிலை இல்லாத உலகத்துல நிலையானது தேவனுடைய சமூகம் தான். தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் தான் நிலையானது. இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. உறவுகள், அன்புகள், சொந்த பந்தங்கள், ஐஸ்வர்யங்கள், சொத்துகள், எத்தனை கோடிக்கணக்கான இந்த உலகத்தில் எல்லாம் நிலையற்றது, நிரந்தரமற்றது. நிலைத்திருப்பான். என்ன சொல்றாரு? அடைந்தவன், அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். அதனால தான் உனக்கு திருப்தியே இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் திருப்தி இல்லை, ஊழியத்தில் திருப்தி இல்லை, சபையை நீ செய்கிற சபையில் ஆத்துமா இல்லை, திருப்தி இல்லை, உனக்கு எதுவும் நிலை இல்லை, சொந்தமாக சபை இல்லை, சொந்த இடம் இல்லை, எல்லாம் வாடகையிலிருந்து போராடி கொண்டிருக்கிற நீ இதை தெய்வ பக்தியாக ஆராதிக்கணும். தெய்வ பயத்தில் நீ ஆண்டவரை என்ன செய்யணும்? தேடணும், பயத்துடனே தேடணும். நீ இதை அடையணும். ஒவ்வொரு ஆண்டவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீ அடைய வேண்டும், போராடி அடையணும். யாக்கோபு சொல்றான், பொழுது விடுகிறது என்னை விட்டுருன்றான். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பொழுது விடிஞ்சாலும் சரி நான் விட மாட்டேன். நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விட மாட்டேன். என்னை ஆசீர்வதிங்க. என் தரித்திரம் மாறணும், என் வறுமை மாறணும், என் கடன் பிரச்சனைகள் மாறணும், என் வேதனைகள் நீங்கணும், என் துக்கங்கள் மாறணும். பைத்தியக்காரனா இருக்க, பைத்தியம் பிடிச்சிருக்கு, குழப்பமா இருக்கு,
வாழவே வழி தெரியல, வாழ்வா சாவா என்று சமுதாயத்தில் இந்த உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ இன்னும் நீ அடைய வேண்டியது அடையலை என்ற அர்த்தம். நீ இந்த நிலைமை உனக்கு இருக்குன்னா, நீ ஒரு கிறிஸ்தவனாக இருந்து, நீ ஒரு ஊழியக்காரனாக இருந்து, தேவனுடைய மனுஷனாக இருந்து, நீ இதெல்லாம் நீ இந்த நிலைமையில நீ இருக்கிற, எனக்கு தூக்கமே வரல, எனக்கு இளைப்பாறுதலே இல்லை அப்படின்னா நீ இன்னும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அடையவில்லை. அல்லேலூயா. அடைந்தவன் நிலைத்து இருக்கிறான். நீ நிலைத்தில்லை. இந்த உலகத்தில் நீ எதுவுமே எனக்கு நிலைத்தில்லையே, எல்லாத்தையும் இழந்துட்டனே, எதுவுமே எனக்கு இல்லையே, எனக்கு திருப்தியா இல்லையே, என் வாழ்க்கையே வெறுப்பா இருக்கிறதே. அல்லேலூயா. பேசாதீங்க, இங்க பதிவாகுது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அதுல வாசிங்க, அடைந்தவன் நிலைத்திருப்பான். நீ நிலைத்திருக்கணும். சிலர்லாம் சபையில் நிலைத்திருக்கல, தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்கல, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போறாங்க, நிலைத்திருக்க முடியல. தேவனுடைய ராஜ்யத்துக்காக அதை அடைந்தவர்கள், தேவ ராஜ்யத்தை அடைவேன்னு அடைந்தவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தை இழந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? நரகத்துக்கு தகுதியா இருக்கிறாங்க, பாவத்தில் விழுந்து போயிருக்காங்க, பின்வாங்கி போயிருக்கிறாங்க, நிலைத்தில்லை, சபையில நிலைத்தில்லை, தேவ அன்பில் நிலைத்தில்லை. எல்லாவற்றையும் அடைந்தும் இழந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க. நீ பின்வாங்கி போவாயானால் உன்மேல் என் ஆத்மா ஒரு வசனம் சொல்லுது, நீ பின்வாங்கி போவாயானால் அப்ப எப்படி ஆண்டவர் பிரியமா இருப்பார்? என் இருதயத்துக்கு ஏற்றவன் எனக்கு பிரியமான தாவீது சொல்றாரு. திருப்தி அடையணும். தேவனுடைய விஷயங்களில் நமக்கு திருப்தி இருக்கணும். போதாது, திருப்தி படுத்தவும் முடியாது, ஆனால் ஆசைப்படணும். ஆசையாய் தொடர்கிறேன். தேவனுக்கு மகிமையாக. அடுத்தது வாசிங்க, சங்கீதம் 103 வாசிங்க. அக்கிரமங்களை மன்னிக்கப்படுவதனால் திருப்தி. வாசிங்க, எதுல திருப்தியா? சங்கீதம் 103:3 தான் இருக்கும். அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுவதனால் திருப்தி. வாசிங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. எதுல திருப்தி அடையணுமா? மனத்திலையா? உலக அழிவு குறி காரியத்திலையா? எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு நான் ஓயிட்டு வந்து வெளியே விட்டுருக்கோமா என்டால் பைக்கு, அதுவும் நிலை கிடையாது. இந்த சர்ச்சையும் கட்டப்பட்டிருக்கிறது நல்லா, இன்னும் நல்லா மகிமையாக கட்டப்பாடு. இது எனக்கு சொந்தமா? ஒரு நாள் இதை விட்டுட்டு நான் போயிடுவேன். ₹1 கூட எடுத்துகிட்டு போக மாட்டேன்றான். உலகத்தில் இந்து மனுஷன்லாம் நெத்தியில் ₹1 கூட நிரந்தரம் இல்லைன்றான். நிலை இல்லாதது. இது எதுவுமே திருப்தி கிடையாது. இதுதான் திருப்தி. என்ன திருப்தி? வாசிங்க, சங்கீதம் 103. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி. உன் பிராணனை அழிவுக்கு பசந்தன வாசிங்க. 103:3. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. அக்கிரமங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கா? இருங்க, அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குதா? என்ன அக்கிரமக்காரன்? அக்கிரமம் செய்யக்காரர்களே என்னை விட்டு தேவ சித்தம் செய்யாதவன் அக்கிரமக்காரன். தேவ சித்தம் செய்யாதவன், தேவனை சரியா தேடாதவன். தேவ சித்தம் என்ன? நல்லா 3 நல்லா வேலை கிடைச்சோனையும் நல்லா 3 வேலை சாப்பிட்டு சுயமாக வாழ்வது சுய சித்தம். ஆண்டவர் மறந்துட்டு எல்லாம் கிடைச்சிச்சு, ஓஹோ ஆஹா ஆஹான்னு வாழ்றது. யூடியூப்பில் ஒன்று பார்த்தேன், ஏதோ ஒன்று பொங்கல் சாப்பிட்டுக்கிறாங்க. அந்த பொங்கல் சாப்பிடுறது ஓஹோ ஆஹா ஆ ஆஹா ஓஹோ ஓஹோ. அதை ஒரு சகோதரி பார்த்துட்டு என்னது ஓஹோ ஆஹான்ற சாப்பிட்டு அப்படியே ஒரு இதுவா அப்படின்னு, அது என்னது அவங்க சாப்பிட்டு எனக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு. உடனே அவன் கொடுத்து கையில் வாங்கணும். எவ்வளோ? 1000 ரூபா. எவ்வளோ? ஒரு பொங்கல் 1000 ரூபாவா? அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கு. அதே போல் நீயும் ஆஹா ஓஹோ இல்லை, உனக்கு அந்த பொங்கல் 100 ரூபா. 1000 பொங்கல் 100 ரூபா. ஓ, இதான் ஆஹோ ஓஹோ ஐயோ. அப்போ இது வியாபார டெக்னிக். அந்த ருசி எப்படி இருக்குல்ல? அது எப்படியெல்லாம் ராஜதந்திரம் பாருங்க. அவனுக்கு ஒரு பொங்கல் வியாபாரம் ஆகணுமா, அதில் அவன் திருப்தியா அவங்க சாப்பிட்றதுக்கு அந்த ஒரு டிசைன் நல்லாவே இல்லையே இதுக்கு. அப்புறம் மறுபடியும் அவங்களும் அப்புறம் மறுபடியும் என்ன ஆகும்? ஆட்கள் ரொம்ப டேஸ்டாக இருக்கு போலன்னு ஆட்கள் கூடும்.
அக்கிரமம். அது என்னது? இதெல்லாம் ஒரு அக்கிரமம் தான், ஏமாத்துறது. இங்க வாசிங்க அந்த வசந்த. அவர் உன் அக்கிரமங்களை பாருங்க, தேவனுக்கு மகிமை உண்டாதாக. அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து. அக்கிரமம் தேவ சித்தம் செய்யாதது அக்கிரமம், தேவனுக்கு பிரியமாய் வாழாதது அக்கிரமம், பைபிள் வாசிக்காதது அக்கிரமம், ஜெபிக்காதது அக்கிரமம். நமக்கு பல சோதனைகள் அதனால தான் வருது. ஆண்டவர் உண்மையாய் தேடாதது அக்கிரமம். அக்கிரமம் செய்யக்காரர்கள் என்னை விட்டு அகன்று போங்க, ஆண்டவர் விரட்டி விட்டுறக்கூடாது நம்மளை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய நிலைமை அப்படிதான் இருக்கு. தேவனுக்கு மகிமை உண்டாதாக. அதுக்கப்புறம் வாசிங்க. உன் நோய்கள் எல்லாம் குணமாக்குற. அக்கிரமம் மன்னிக்கப்பட்டாதான் என்ன செய்யும்? கவனிங்க, அக்கிரமம் மன்னிக்கப்பட்டாதான் உன் அக்கிரமத்தை, ஐயோ நான் ஒரு அக்கிரமக்காரன், அக்கிரமம் செய்துட்டேன், அநியாயம் பண்ணிட்டேன், பாவம் செய்துட்டேன், தேவனுக்கு பிரியமா நான் வாழல, நான் பாவத்திலே திருப்தியா வாழ்ந்துட்டேன், அக்கிரமத்திலையும் நான் திருப்தியா வாழ்ந்துட்டேன், தேவனுக்கு மகிமை உண்டாதாக. பிரைஸ் எல்லாம் அதை ஆன் பண்ணுவோம். வேற பேசிட்டு தேவனுக்கு மகிமை உண்டாதாக. ஹல்லேலூயா, 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 தேவனுக்கு மகிமை உண்டாதாக. அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டாதான் என்னாகுமா? வியாதி குணமாகாது. நீ எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும், எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும், எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அது குணமாகாது. என் தழும்புகளால் குணமானீர்கள். ஒரு வார்த்தையில விசுவாசத்தினால் ஒரு வார்த்தையில சுகம் உண்டு. அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குறார். அவர் ரத்தம் உன்னை சுகமாக்கும். அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டாதான் குணமாக்கப்படும். உன் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டது திருப்தி இருக்கா? இங்க பாருங்க, உன் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டதுன்னு திருப்தி இருக்கா? வியாதி வராதுங்க. இந்த கவனிப்பா, வியாதிகளே வராது, வியாதி இருக்காது. தேவனுக்கு பயன்படாது. சத்தியம் எது? எதுல திருப்தியா இருக்கணும்? ஒரு திருமணத்துக்கு கல்யாணத்துக்கு போனாக்கா அவங்களுக்கு திருப்தியா இருந்தா தானே விட்டுமே கண்டு திருப்தியா இருந்தா தானே தேவன் பாத்தீங்க. ஒரு திருமணத்துக்கு போறோம், ஒரு வெத்த சாப்பாடு போட்டு ஒண்ணுத்துக்கு மக்கி போன ஒரு அப்பளத்தை வச்சு நேற்று சாம்பாரை ஊற்றினா திருப்தியா இருக்குமா? ஏன்னா 1000 ரூபாய் மொழியை எழுதுங்க, சாப்பாடா போட்டாவன் விளங்காதவன். பரவ விட்டு அப்படியே விட்டு விளங்காதவன். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. விளங்காதவன் பழைய சாம்பாரை ஊத்துறான், கல்யாணமா அது அப்படின்னா திருப்தி இல்லாம போவாங்க, குறை சொல்லுவாங்க, புலம்புவாங்க. புலம்பல் பைபிள் ஒரு புத்தகத்துக்கு புலம்பல். நல்ல பிரியாணி போட்டு நல்ல லெக் பீஸ் வச்சா அது அந்த பாஸ் ஒரு ஃபங்க்ஷன் வச்சாரு கனகா வீட்டில், அந்த திருமண நாளில் வச்சு கொடுத்தாங்க பாரு பிரியாணி, சூப்பர். அதே போல் போன முந்தின வாரம் மொய்தீன் ஐயா வச்ச பிரியாணி சூப்பர், நல்லா இருந்தது. அப்போ திருப்தியா இருக்கு, திருப்தியா சாப்பிட்டுன்னு செய்யலாம், நல்ல ஏப்பம் விடலாம், நல்லா தூக்கம் போடலாம். திருப்தியில தான் மகிழ்ச்சி. திருப்தி, இதுல திருப்தி. என் அக்கிரமங்கள் நீக்கப்பட்டதுன்ற அந்த நம்பிக்கையோடு உனக்கு திருப்தி இருக்கணும். அப்பதான் வியாதிகள் என்ன செய்யுமா? குணமாகும். வியாதி குணமாகாது. நீ பாவத்திலேயே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அந்த அந்நிய பாஷை பேசுற வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை பேசிக்கிட்டு ஊர்ல சண்டை போட்டுக்கிட்டு சாபம் கட்டிக்கிட்டு பாவ வாழ்க்கையை வாழ்ந்து பாவத்துல திருப்தியா வாழ்ந்துக்கின்னு அக்கிரமத்துல அநியாயத்துல வாழ்ந்துக்கின்னு உனக்கு விடுதலை சுகமாகுமா? வியாதி சுகமாகுமா? ஒரு மாற்றமே இருக்காது. அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டாதான் வியாதி சுகமாகும். ஜெபித்தா சுகமாயிடாது. பாஸ்ட் கை வச்சு ஜெபிச்சுட்டா சுகமாகாது. அந்த பாஸ்ட் ரொம்ப வரம் பெற்றவர், அவர்கிட்ட போய் ஜெபிச்சா சுகம் கிடைச்சிரும். பிசாசு போயிடும், வியாதிகள் போயிடும், கட்டுகள் போயிடும், செய்வினைகள் சுகமாயிடும். ஒன்னும் ஆகாது. நான் சொல்லல, வேதம் என்ன சொல்றது? என்ன சொல்றாரு? சங்கீதம் 103:3 அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்குவார். உன் பிராணனை அழிவுக்கு நீக்கி உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி
நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். நன்மையினால உன் வாய். இன்னைக்கு வாயை திறந்தாலே ஐயோ கஷ்டமாகுது ஐயா, குடும்பத்துல ஒரே பிரச்சனையா, ஒரே வியாதியா இருக்கையா, பணமெல்லாம் அழியுதையா, கடன் பிரச்சனை, வாயில நன்மையான காரியங்களே வர மாட்டேங்குது. நன்மையா வரும். நான் நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன், நான் நிம்மதியா இருக்கேன், இயேசு நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்க்கிறேன், கர்த்தர் நல்லவர், நான் ருசித்து இருக்கிறேன், என் நிம்மதி இருக்கிறது, நான் நிம்மதியா தூங்குறேன், எனக்கு கவலை இல்லை. கவலைகள் தீர்ப்பா, கண்ணீர் துடைப்பா, கடைசி மட்டும் கைவிடாதிருப்பா. கவலைகள் தீர்ப்பா, கண்ணீர் துடைப்பா, கடைசி மட்டும் கைவிடாதிருப்பா. பாவம் மன்னிப்பளிப்பா. என் மீட்பர் உயிரோடு இருக்கையில், என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு மனம் சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் என்ன குறை உண்டு சொல் மனம். கவலைகளை தீர்ப்பா, உன் கண்ணீரை துடைப்பா, உன் வாய்கள் திருப்தியாக இருக்கும், உன் வாயை திருப்தியாக்குவார், உன் வார்த்தைகள் திருப்தியா இருக்கும். தேவனுக்கு மகிமையாக திருப்தி அடைய செய்வார். உன் வாழ்க்கையில திருப்தி இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, புலம்பலே இருக்காது, உன் வேதனை இருக்காது, உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம், உன் குடும்ப நிறைவு, கட்டடம் வீடு கட்டிட்டு நிற்கிறா உடனே நடக்கும். எல்லாத்தையும் திருப்தி உனக்கு தந்துக்கிட்டே இருப்பாரு, ஆசீர்வாதமாக இருப்பாய். உன் வார்த்தைகளை திறந்தாலே அம்மா நான் நல்லா இருக்கிறேன், பாசம் நான் நல்லா இருக்கிறேன், என் குடும்பம் நல்லா இருக்கு, என் பிள்ளைகள் நல்லா இருக்காங்க, எனக்கு கடன் பிரச்சனைலாம் போயிடுச்சு. இதோ சாட்சி சொன்னாங்க பாருங்க, அருமையான சாட்சி, அந்த வீடியோ எடுத்துட்டோம். அந்த சபையோட சாட்சி சொன்னாங்க. நான்சி அவங்க கணக்கோட தங்கச்சி ஒரு நல்ல சாட்சி சொன்னாங்க. அப்படி நம்மளோட வார்த்தைகளை வாயில திருப்தியான வார்த்தைகள் வரும், திருப்தியாக்குவார். திருப்தியா இருந்தாதான் என்னது, பானையில இருந்தாதான் அகைப்புல உலகத்தை பழமை சொல்லுவான். பானையில இருந்துதான் உனக்குள்ள இருந்தா தானே வரும். உனக்குள்ள ஆண்டவருடைய மகிழ்ச்சி, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து நீ அனுபவித்து இருந்தா தானே அது உனக்குள்ள இருந்து வரும். நல்ல வார்த்தைகள் வரும், உன் வாயை திருப்தியாக்குவார். சந்தோஷத்துக்குரிய வார்த்தைகள் வரும். என்ன நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்ல முடியும். நான் எங்க நல்லா இருக்கிறேன், என்ன வாழ்க்கை, ஐயோ 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 முடியல, வாழத்தா சாவுறதான்னு தெரியல. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இது திருப்தியான வார்த்தையா? உன் வார்த்தைகள் திருப்தியா இருக்கணும். நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் பாடுறேன், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். அப்படியே இப்படிப்பட்ட பாடல்கள் வரும். திருப்தியா இருக்கும், உன் வாயை திருப்தியாக்குவா, மகிழ்ச்சியா இருக்கும். தேவனுக்கு மகிழ்ந்தாங்க. அக்கிரமங்களை மன்னித்து உன்னை வாசிங்க, உன் நோய்களை குணமாக்கி, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி உன்னை முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். இந்த 2025ஆம் ஆண்டு 11ஆம் மாதத்திலே, இந்த வருஷத்தின் முடிவிலே நாம் நெருங்கி வந்திருக்கிறோம். மீண்டுமாக அந்த பகுதியை வாசிங்க. கிருபையினாலும் நன்மையினாலும் உன்னை கிருபையினாலும் தேவனுடைய கிருபையினால அவர் உன்னை கிருபையாய் பாதுகாத்திருக்கிறார், உன்னை அழிவுக்கு மீட்டிருக்கிறார், உன்னை சுகமாக்கி இருக்கிறார். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். போதும் திருப்தியான வாழ்க்கையை தருகிறார். திருப்தி உலகத்தில் எதுவோ நம்மளை
திருப்திப்படுத்த முடியாது. என் மனசை திருப்திப்படுத்த முடியாது. சொந்தக்காரனை திருப்திப்படுத்த முடியாது. கணவனை திருப்திப்படுத்த முடியாது. பிள்ளைகளை திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் ஆண்டவர் உடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு இருக்கும் என்றால் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார், உன் குடும்பத்தை திருப்தியாக்குவார், உன் வாழ்க்கை திருப்தியா இருக்கும். நீ அக்கிரமங்களிலிருந்து வெறுக்க வேண்டும், பாவங்களை வெறுக்க வேண்டும், ஆண்டவரை உண்மையாய் தெய்வ பயத்தோடு ஆராதிக்க வேண்டும். நீ ஆண்டவரை தேடிப்பார். என் இருதயத்தை கேட்டவன் எனக்கு பிரியமானவன் என்ற அந்த திருப்தி தேவன் அடைய வேண்டும். உன்னை குறித்து என்னை குறித்து அவர் சாட்சி சொல்லணும். கண்களை மூடுவோம். திருப்தியாக்குகிறவன், திருப்தியான பாதை. இன்னும் நிறைய பகுதி இருக்கு. ஆனால் நான் ரெண்டு பாயிண்ட்லயும் 3 பாயிண்ட்லயும் முடிக்கிறேன். அந்த உலகத்திலே நாம் திருப்தியா வாழ்ந்துட வேண்டாம். திருப்தி அடைய முடியாது. தேவனுடைய ஐஸ்வர்யங்கள், வசனங்கள், சத்தியங்கள், அவருடைய அன்பு கடலிலும் ஆழமானது. அது கடலின் ஆழத்தை இன்னும் கண்டுபிடிக்க முடியல. தேவனுடைய ஆழங்களை நாம் திருப்தி அடைய முடியாது. மணிக்கணக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தில் போதும் என்று திருப்தி அடைய முடியாது. பரிசுத்தத்தில் திருப்தி அடைய முடியாது. அன்பு, தேவனுடைய அன்பு திருப்தியானது அல்ல. அதுக்கு முடிவே இல்லை, எண்டே இல்லை. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவின் தேவனா இருக்கிறான். நம்ம நாமளே திருப்திப்படுத்திக் கொள்ள வேண்டாம். தேவனுடைய காரியங்களில திருப்தியே கிடையாது, எண்டே கிடையாது, முடிவே கிடையாது. ஜெபித்துக் கொண்டே இருக்கணும், ஆண்டவரை தேடிக்கொண்டே இருக்கணும். விசுவாசத்தில் திருப்தி இல்லை. திருப்தி இல்லாமல் விசுவாசித்துக் கொண்டே இருக்கணும். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். கர்த்தர் உன் குடும்பத்தை பார்த்துக்குவார், உன் பிரச்சனைகளை பார்த்துக்குவார், உன் பிள்ளைகளை அவர் பார்த்துக்குவார், உன் தேவைகளை அவர் பார்த்துக்குவார். நீ எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். உன் வீட்டு வேலைகள் கட்டப்படாமல் இருக்கிறா, உன் சபை கட்டப்படாமல் இருக்கிறா, கர்த்தர் பார்த்துக்குவார். உன் ஊழியத்தை ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியாது. நின்று விட வேண்டாம். ஓடிக்கொண்டே இருக்கணும், ஜெபித்துக் கொண்டே இருக்கணும், ஊழியங்களை செய்து கொண்டே இருக்கணும், ஆத்மாவை ஆதாயப்படுத்தணும், கிராம ஊழியங்களுக்கு போகணும், ஜெபங்களுக்கு போகணும், பாஸ்டிங் எடுக்கணும், உபவாசம் எடுக்கணும், குடும்பத்துக்காக நீ கண்ணீர் விடணும். அப்படியே நின்று கூடக்கூடாது. நம்ம ஜெபிச்சுட்டோம் போதும், இதுக்கு மேலே ஆண்டவர் பார்த்துக்காரு. இல்லை, திருப்தியே கிடையாது, எண்டே கிடையாது, முடிவே கிடையாது. தெய்வ பயத்தோடு ஆராதிக்கணும். பக்தி உள்ளவனை கட்ட தமக்காக தெரிந்து கொண்டான். உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டதே நீ பக்தி உள்ளவன் என்று தான். நம்ம தெய்வ பயத்தோடு தேவனை ஆராதிக்கணும். அப்பொழுது தேவன் உன்னை திருப்தியாய் இந்த உலகத்தில், உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில் திருப்தியாய் உன்னை நடத்துவார். அந்த சமுதாயத்தில் உனக்கு ஒரு குறைவும் இருக்காது. நிறைவின் தேவனாக இருக்கிறான். அவனை நிறைவாய் நடத்துவார். ஐயோ, எனக்கு இது தந்தா, நான் இப்படி இருந்தேன், நான் வாடகை வீட்டில் இருந்தேன், நான் ஒண்ணுமில்லாத இருந்தேன், எனக்கு தந்ததெல்லாம் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. என்னை நல்லா வைத்திருக்கா. உறவுகள் மத்தியில, என்னை அற்பமா நினைத்தவர்கள் மத்தியில, சொந்தங்கள் மத்தியில என்னை நிறைவா வைத்திருக்கிறான். ஒரு பாட்டுகள் பாடிக்கிறான். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொந்தம் அவர் தான் நமக்கு சொந்தம். அந்த உலகத்துல யாருமே கிடையாது. தேவனை நடத்துவார். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யோவான்ல சொன்னது போல 2:10 தானே. பாயிண்ட் மட்டும் வாசிங்க. எந்த மனுஷனும் நல்ல திராட்சை திருப்தி அடைவான். திருப்தி நல்ல திராட்சையினாலும் திருப்தி அடைய செய்கிறார். நல்லவர் இயேசு, நல்லவர். நல்ல திராட்சையாகி இயேசு நல்லவர். அவர் உனக்கு நல்லதே செய்வார். உன்னை நடத்துவார். உன்னை குறைவில்லாமல் நிறைவாய் நடத்துவார். ஒரு குறைவும் இருக்காது. தேவனுடைய ஆசீர்வாதமாக இருக்கிறார். அவர் உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களில் அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை உலகத்தின் முடிவு வரைக்கும் உன்னை திருப்தியாக நடத்துவார்.
அதற்காக சோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி சோத்திரம் பண்ணுவோம்.